நேற்று ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? யார் வீட்டுக்கு சார்? எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா நேற்று? என்ன உங்கள் வீட்டுக்கா? ஆமாம் சார், நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? பிரச்சனை பண்ணீங்களா? ரொம்ப ஓவராக போனீங்களா? என்ன எந்த ஏரியா நீ? நான் இங்கே தான் சார். நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்தீங்க கேட்குறேன். ஓ, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் உன் வீட்டுக்கு வர முடியும்? சார் என் வீடு இங்கே தான் சார், இந்த பக்கத்தில் தான் சார். எந்த வீடா? குப்பம் தான் சார் எங்கள் வீடு. நான் லாய்ஸ் ரோட்ல இருக்கிறேன். லாயசோட தான் எங்கள் வீடு சார், லாயசோட தான் எங்கள் வீடு. நீங்கள் ஏன் வந்தீங்க? பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ. நான் எங்கே சார் பிரச்சனை பண்ணேன்? நீங்கள் தான் சார் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. வீட்டுக்கு வந்து மிரட்டி இருக்கீங்களா? யாரு? நீங்கள் தான். யாரு? நானா? ஆமாம். ஐயோ, ஆளை வேற யாரா மாற்றி சொல்லியா? போயா. என்னது? ஏய் 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 பயந்துட்டு இருக்கேன். என்னது பயந்துட்டு இருக்க? என்னதுக்கு பயந்துட்டு? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். வந்துன்னு இருக்கா பப்ளிக்ல, நீ கூப்பிட்டு உன் வீட்டுக்கு வந்துன்னு கேட்டா என்ன பிரச்சனை நீ? அம்மா வாயா. யாருன்னே தெரியல இவரு. இவர் வந்து வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாரு இவரு. என்ன தேவையில்லாத பேசிங்க நீங்க? என்ன அடிக்க வரீங்க? நான் நேற்று யாரு எங்க வீட்டுக்கு வந்தாருங்க இவரு. ஆமா எங்க வீட்டுக்கு வந்தாருங்க. இல்லப்பா வேற யாரா நீ பார்த்து சொல்றீங்க? நான் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா தம்பி நான் கத்துறீங்க, என்ன அடிச்சிருவீங்களா? உங்க ஏரியா வந்து அடிக்கிறீங்க. என் ஏரியா வந்து பாருங்க தெரியும். நீங்க வந்தீங்களா? பிரச்சனை பண்றீங்களா சார்? பெரியவர் தானே, நீங்க எப்படி பிரச்சனை பண்ணலாமா? அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் முடிச்சிடும். நீ நான் வரல, மூட்டாண்ட நான் வரல. நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. நான் அடிச்சிருவீங்களா? ஒரு நிமிஷம் சும்மா அதெல்லாம் கதை உங்க பேரு? என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி, இதுதான் பேர் சொன்னாங்க. என்ன பேர்? நம்ம பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் நம்மள வண்டி வச்சுக்காத, அப்ப தொலைச்சிட உடனே காலி பண்ணிவிட. நான் காலி பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் விடுறாரு வச்சுக்க. வராது பாரு, அப்படி வச்சு காமிச்சு கொடுத்துருவோம். நேற்று எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வார்த்தையை மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். அது எப்படி வரும்? நான் வரல, மூட்டான் நான் வர மாட்டேன். வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க, கேளுங்கண்ணே. வர முடியாது, மூட்டான் நான் வரல. நீ பிரச்சனை பண்ண சொல்றேன். மயிலாப்பூர் போகணும், நான் போலாமா? ஹலோ 50 ரூபா வரும். என்ன 50? ஏன்னா இங்கே தான் இருக்குது. என்ன அவ்வளோ கேட்குறீங்க? டிராஃபிக்காக எவ்வளோ போக முடியும்? 50 ரூபா போக முடியும். 50 தான் போகணுமா? கன்ஃபார்ம் 50? எதுக்கு நான் லேட் ஆகிட்டீங்க? நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். எந்த ஏரியாவை தம்பி நீங்க? மயிலாப்பூரா? வண்டி ஆஃப் பண்ண. இல்லை ஒன்றும் எடுக்கல. ஏன் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? யாரு? உங்க வீட்டு? ஆமாம், நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? என்ன பிரச்சனை பண்ணுறீங்களா? நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். யார் நான் சொன்னா? ஏய் இல்லைன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்களா வீட்டுக்கு வந்து? யார் நான் சொன்னா? குமார், கொக்கி குமார் தெரியும்ல, அவன் தான் சொன்னான். யாரு? சொல்லுங்க. சிரிக்கிறே என்ன? சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? சிரிக்கிறா? கை வைக்காது. நான் காலேஜ் வாப்போ. சொல்ல என்ன பிரச்சனை? என்ன பண்ற? என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ற? போயிருவியா? போயிருவே நீ? ஸ்டார்ட் பண்றேன். இருடா அவனை வந்துடுறேன். புடுறாவனா? சரி என் வீடு வரீங்களா? வாங்க சொல்றேன். வாங்க சொல்றேன். அங்க பாரு, அதான் எங்க வீடுங்க. இங்க பாருங்க, அதான் எங்க வீடுங்க. அதானா பாருங்க, கேமரா இருக்குண்ணே. ஸோ காய்ஸ், இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இப்போதான் பேல்மின் டிஷர்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. 65,000 ரூபான்றது எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் சொன்னா, நீ போடுறது என்ன தப்பு இருக்கு மச்சா அப்படி சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. பிகாஸ் நான் எப்பவுமே சிம்பிள் சிட்டியை தான் போகணும்னு ஆசைப்படுவேன். அதாவது சாரி, அசார் வந்து வந்திருந்தாப்புல அவன் கால் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கே இருக்கீங்க, அதாவது ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ள என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு டைம் நான் அவார்டு வாங்குற அந்த விஷயத்துக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த தருணத்தில் அம்மா ரியலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள. பிகாஸ் நான் எப்போவுமே சாதிக்கும் போது தனியாக தான் இருக்கேன் எல்லா விஷயத்துலையும். பட் இப்போ அந்த தனிமையிலேருந்து என்னை கொஞ்சம் காப்பாற்றுறது என்னோட மனைவி தான். ஏன்னா லவ் யூமா. அண்ட் அது மட்டும் இல்லை, வார்த்தைகள் வரமாட்டுக்கு, ஏன்னா அங்கே என்ன பேச போகிற கூட எனக்கு தெரியல. பட் எஸ், இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக போடுவேன். இந்த ரிஷிபீடியாலாம் சொல்லுவான் என்கிட்ட, மச்சான் எதுக்கு மச்சான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போகிறேன். இந்த குக் வித் கோமாளி போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான், ஏன் இப்படி போகிற மச்சான், நீ கெத்தா போடா அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மச்சான் கெத்து எனக்கு தெரியாதுடா, ஏதோ சும்மா பண்ணிகிட்டே இருப்பேன்ல, அந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறேன்ல, இல்லை அப்படி பண்ணாத, நீ உன்னோட க்ரூமிங் மாற்றிக்க அப்படி சொன்னார். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் போடுறது. பட் இருந்தாலும் நமக்கு செட் ஆகுது இல்லை, தெரியுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் இப்போ அசார் வந்துட்டு இருக்காப்புல, அவரும் இதே டிஷர்ட் தான். அவனுக்கும் 65,000, எனக்கு 65,000 கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அவங்கள நம்ம ஏதாவது ப்ராங்க் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பார்த்து பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. பட் ப்ராங்க்ன்றது ரொம்ப போக மாட்டேன்.
ஒரு ஃபன்னா ஜோனா பண்ற மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹபிபி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போலாமே அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன்.